இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி மறுபக்கம் அன்னபூர்ணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆதாரத்தை திரட்டிட்டாங்க. அது என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரகுக்கும் மறுபக்கம் சுடருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையா ஒர்க் பண்ண இருந்தது ஒரே ஒரு நபர் தான். அந்த ஒரு நபர் கரெக்டா அவனை வந்து கைது பண்ணிட்டாங்க. எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுடர் வந்து லாஸ்டா ரகு கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாங்கல்ல, அப்ப சுடர் கூட இருந்தது இவன் தான் இடமெல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணி தந்தான். அப்படிப்பட்டவனை கரெக்டா சிசிடிவி மூலமா அவனை பார்த்து அவனை அரெஸ்ட் பண்ணி இப்ப அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற ஸ்டேஜுக்கு போயாச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் அவர் இருந்து உண்மையை சொல்றதா இல்ல உண்மையை சொல்லாம இருந்தா இந்த பக்கம் அடிச்சே கொண்டு போடுவாங்க. உண்மையை சொன்னா ரகு நம்மள ஒரே அடியா தீர்த்து கட்டுருவான். நம்ம இதுல யாருக்கு சப்போர்ட் பண்றது? நம்ம லைஃப் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கோணலா போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பதட்டமாவும் இருக்கான். அதே சமயத்துல நம்ம மல்லி இருந்து இவன் எப்படியாவது உண்மையை சொல்லிடணும். இவன் உண்மையை சொன்னா மட்டும்தான் விஜய் வெளியே வருவாரு. விஜய் வெளியே வந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தொடராதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இவளுக்குள்ள போயிட்டு தான் இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல விஜய் ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு வராரு. அதே சமயத்துல இந்த கேடுகிட்ட கேரக்டர் அந்த கேவலமானவனும் கோர்ட்டுக்கு வரான். ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கோர்ட்ல வச்சுறாங்க. அந்த இடத்துல ஆதாரத்திலே செம்ம ஸ்பெஷலிஸ்ட் இவங்களெல்லாம் இது வரைக்கும் தேவசேனா இவங்க தாங்க எல்லாத்துலேயுமே ஒரு பக்கம் மாஸ். இதுக்கு முன்னாடி கேஸ்லேயே தேவசேனா பூந்து விளையாடி ஒரு பக்கம் விஜயும் மல்லியும் காப்பாற்றிருக்காங்க. அவங்களே திரும்ப அந்த கேஸில் வந்து ஆஜராகிறாங்க. இதில் திரும்ப விஜயை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த கொலைக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது எல்லாமே ராஜேஸ்வரியும் மறுபக்கம் அந்த கது ரகு இவங்க ரெண்டு பேரும் போட்ட சதி திட்டம். அந்த சதி திட்டத்தில் இவங்கள வந்து நாங்கள் அடிமையாக்க பார்த்தோம். அதாவது இவங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணாங்க. இவங்க தான் இது முழுக்க காரணம். இதுக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு காரணம் இல்லை. விஜய் மல்லி மேலே பழிய போட்டு மல்லியை ஒரேடியே ஜெயிலில் தரணுன்றது ராஜேஸ்வரியோட எண்ணம். அதை வந்து ரகு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, ஒரே கல்ல ரெண்டு மகா, நமக்கு பணமும் வருது, ஒரு பக்கம் சுடரோட கதையும் முடிஞ்சிடும் நம்மளை ஏமாத்தினதுனால. அதனால இவளை சும்மா விட்டு வைக்க கூடாது. இவ சொல்றதும் நல்லா தானே இருக்கு. இவ பேச்சை கேட்டு இவளை எப்படி போட்டு தள்ளணுமோ அந்த விதத்தில் போட்டு தள்ளி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாரு. என்னடா அது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேப் மாதிரித்தனமெல்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் நல்ல மாதிரியே நடிக்கிற பார்த்தே ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருக்கு. என்னங்க பண்றது, நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு சொல்லியே தரணும். ஆஸ்கர் அவார்டே ஒரு பக்கம் இவங்க வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் மேலே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பின்னி பெடல் இருக்கிறாங்க. ராஜேஸ்வரி வந்து இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என் மேலே அவதூறாக பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராஜேஸ்வரி நீ சொல்றது எல்லாமே நம்பிக்கிட்டு சரி ஓகே நீ சொல்றதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தலையாட்டு பொம்மையாட்டம் தலையாட்டம்னு நினைச்சுன்னு நீ பண்ணது எல்லாமே தப்புக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. இப்ப ஆதாரத்தோட நீ சிக்கிட்ட. இதுக்கு மேல இந்த இடத்துல வந்து உன்னால விலகவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிக் 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 பாஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பகு பாஸ்ன்னு. சரி, என்னங்க பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேல தப்பிக்கவும் முடியாது. அதனால கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி இருக்கார்ல, அவ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ராஜேஸ்வரியை அரெஸ்ட் பண்றாங்க. அதே சமயத்துல ராஜேஸ்வரி வந்து இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இது எதுவும் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே பேசுறாங்க. ஆதாரம் எல்லாமே உனக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்றத அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க நம்ம தேவசேனா. அதே சமயத்துல மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து கோபத்துல நம்ம ராஜேஸ்வரி அடிச்சிடறாங்க. எல்லாம் பொம்பளை அடி கேவலமானவில்லை, சொத்துக்காக இந்த அளவுக்கு எச்சத்தனமா வேலை செஞ்சுன்னு இருக்கேன், உனக்கு எல்லாம் வெக்கம் அல்ல, மானம் சூடு சொரணை இது எதுவுமே இல்லையா, ஏன் இந்த மாதிரி எச்சையாட்டம் சுத்தின்னு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாங்க. என்னதான் திட்டினாலும் எனக்கு சூடும் இல்லை சொரணம் இல்லை, இதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை, அதை பத்தி கவலைப்படுற ஆளும் நான் இல்லை. அதனால என்கிட்ட இதுக்கு மேலே இதை பத்தி பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியுமே நீ எப்படியாப்பட்ட கேவலமான கேடுகட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு. அதனால உன்னை பத்தி இங்க பேசி ஒன்றும் நடக்க போறதில்ல. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ராஜேஸ்வரி ஜெயிலுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா, விஜய் மறுபக்கம் நம்ம மல்லி இவங்க மேல போட்ட போலியான கேஸுக்காக இனிமே எந்த ஒரு விஷயத்திலையும் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் ஏற்படுத்தக்கூடாது. யார் ஏற்படுத்தின காரணத்தினால கரெக்டாக இவங்களுக்கு என்ன தண்டனை தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரிக்கு 6 மாதம் குறைந்தபட்ச தண்டனையாக ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. சுடரை கொன்னதுக்காக ரகுவுக்கும் மறுபக்கம் அந்த அடியாட்கள் இருக்காங்களா அவங்களுக்கும் சேர்த்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ என்னடா பண்றது, நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சரியிலேயே போக போது இந்த ராஜேஸ்வரி தப்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரகு யோசிச்சிருக்கும் போது ரகு வந்து வச்சாம்பாரு ஒரு ஆப்பு அப்படின்ற மாதிரி உடனே ரகு ஒரே வார்த்தை தான் சொல்றாரு. இதோ பாருங்க, இந்த இடத்துல வந்து ரேணுகா அப்படின்ற ஒருத்தி வந்து எங்க போனா என்னன்னா அது விஜய் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மேலும் கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அது விஜய் பண்ணல, இது எல்லாமே ராஜேஸ்வரி தான் பண்ணா. ராஜேஸ்வரியோட சூழ்ச்சி இது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை மாட்டி விடுறாங்க. ராஜேஸ்வரி இருந்து ஒரு பக்கம் திருன்னு முழிக்கிறான். என்னடா இது, நம்ம பாட்டுக்கு ஒரு வழியில போயிருந்தோம், இவன் திடீர்னு நம்ம பக்கம் திருப்பி போடுறான், வேட்டியில ரோட்ல போன ஓனா தூத்து வேட்டியில போட்ட கதையெல்லாம் இருக்கு, என்னடா பண்றது, இப்ப நமக்கே இந்த மாதிரி ஆப்பை சுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு தான் சொல்றதுங்க, எந்த மாதிரி நம்ம ஒரு பக்கம் திங்க் பண்ணாலும் நம்ம ஆட்டிடியூட் இது பண்ணாலும் நம்மளை கரெக்டா எந்த இடத்துல வச்சு அடிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல வச்சு அடிச்சா நம்ம வீக்குன்றோம் நல்லா, நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா தெரியும். அந்த இடத்துல நம்மளை
வாங்கிட்டாங்களா, எப்படி வாங்கணும், பழி வாங்கணுமோ அப்படி பழி வாங்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பற்றி யாருமே சிந்திக்கவும் மாட்டாங்க, யோசிக்கவும் மாட்டாங்க. யோசனைன்றது மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கலாம். ஆனால் என்னதான் ஒரு பக்கம் யோசனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகஜமாக எடுத்துக்கிட்டு சரி ஓகே போகலாம், அடுத்தடுத்து மூவ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ண போயினே இருக்கோம், மூவ் ஆன் ஆகினே இருக்கணும். அது போல தான் இங்கேயும் நடந்துன்னு இருக்குது. சரி ஓகே, விஜய் இப்போ கோர்ட்டை விட்டு வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. ஒரு பக்கம் மல்லி, விஜய், வெண்பா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. எப்படியோ ஒன்றுடாப்பா குடும்பம் சந்தோஷமா இருக்குல்ல, அது போதும். ஒரு பக்கம் இதுக்கு எத்தனை நாள் கஷ்டம், எத்தனை நாள் பாடு, அப்பா உழைப்பு மேலே உழைப்பு, கடின உழைப்பால் எப்படியோ சந்தோஷமா இருக்காங்களே, அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ரத்த கண்ணீராக வராட்டுங்குது. அடடடடா ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையும் ஜலிலாடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குது. சரி, இந்த சந்தோஷம்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட்டு தந்திருக்காங்க. என்னடா ட்விஸ்ட்டு, அப்படி என்னடா பண்ணாங்க, உங்களுக்கு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டே வேலையை வச்சுருக்காங்களா இல்லை வாடகைக்கு வச்சுருக்கிறீங்களா, டே போங்கடா டே, எந்த பக்கம் போனாலும் ஆப்பு மேலே ஆப்பு வச்சுனேக்கிறீங்க, விடாமல் அடி 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 நான் அடிச்சுனேக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அப்படி என்ன பண்ணாங்க அது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கெத்தருக்கு.